Okay, hi guys. See, நேத்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Without boot cable, without BMS எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா செலவில்லாம ஈஸியா ரொம்ப கம்மி செலவு 1 ரூபாய் 2 ரூபாய் செலவுல எப்படி நம்ம சாதா ப்ளஸ் மைனஸை வச்சு எப்படி ஆன் பண்றது டிசில ரா வோல்டேஜ் வச்சு எப்படி ஆன் பண்றதுன்னு பார்த்திருப்போம். ஒரு மாடல் Note 5 Plusல நான் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாடல் இருக்கு. ஆனா அது Note 7 Pro. சோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா Note 7 Pro ரெண்டுல ஒரு மாடல்ல நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? எப்படி அதே மெத்தட்ல எப்படி இத ரெடி பண்றது? எப்படி அத மெஷர்மென்ட் நீங்க எடுத்துக்கிறது? எப்படி நீங்களா ஒரு வந்து பாத்தீங்கன்னா BMS ரெடி பண்ணிக்கிறது? BMS கிடையாது இது एक्चुअली ஒரு பூட் கேபிள்னு வெச்சுக்கீங்களா பூட் கேபிள் மாதிரின்னு வெச்சுக்கீங்களா எப்படி நீங்க ரெடி பண்றதுங்கறத உங்களுக்கு எப்படி மெஷர்மென்ட் எடுக்கறத ஈஸியா சொல்லி தர போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் See actually வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட்டா நம்ம வோல்டேஜ் ப்ளஸ் மைனஸ்ல மட்டும் DC வழியா நமக்கு 4 வோல்டேஜ் உள்ள இன்ஜெக்ட் பண்ணிருக்கேன் ஓகே இன்ஜெக்ட் பண்ணிட்டு நம்ம செட் ஆன் பண்றோம்னு வெச்சுக்கீங்களா இங்க பாரு கவுனிங்க கண்டிப்பா 132 வரைக்கும் போயிட்டு 113 போச்சு மறுபடியும் அகைன் சோ 50 45 இப்படி போயிருச்சு 71 வந்துருச்சு செட் பூட் ஆகாது உங்களுக்கு சோ இத எப்படி சால்வ் பண்றதுன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம் ஓகேவா ஓகே गाइस see actually இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டிங்கனா செட்ல இந்த செட்ல see Note 7 Pro நான் ஒன்னு எடுத்துர்க்கேன் இந்த செட்ல என்ன பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் பேட்டரியை கனெக்ட் பண்ணி எந்தெந்த லைன்ல என்னென்ன வோல்டேஜ் வருதுன்னு மெஷர் பண்ண போறேன் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படினு கேட்டிங்கனா சிம்பிள் சோ டீடைல் சொல்றேன் பாத்துக்கங்க பேட்டரியை கொண்டு இதல கனெக்ட் பண்ண போறேன் எந்தெந்த டெஸ்ட் பாயிண்ட்ல என்னென்ன வோல்டேஜ் வருதுன்னு பார்க்க போறோம் ஓகே பேட்டரியை கனெக்ட் பண்ணிட்டேன் அதே மாதிரி மல்டிமீட்டர் பாசிட்டிவ் ப்ரோப் கம் ஆன் ஓகே V பேட்டரில ஃபர்ஸ்ட் சாரி V பேட்டரில என்ன வருது 4.30 வருது சரிதானே ஓகே அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஐடியில என்ன வருது 0.000 வருது ரைட் ஓகே அதே மாதிரி எனக்கு அடியில போயிடுச்சு தெர்மிஸ்டர் லைன் அதனுடைய வந்து கண்டினியூட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எடுத்துக்கலாம் நீங்க பிட் மேப்ல கிளிக் பண்ணீங்கனா ஈஸியா அதை கண்டுபிடிச்சுக்கலாம் இந்த இடத்துல வரும் சாரி அது ஐடியோடது இங்க வரும் வந்து பாத்தீங்கன்னா இதோடது ரைட் ஓகே இதுவும் 0.000 ஓகே இது பாருங்க இப்போ நான் வந்து ஐபேடுக்கு வரேன் see பேட்டரியை கனெக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல 0.00 சேம் அதே மாதிரி இந்த இடத்துல 0.00 சோ மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இடத்துல 0.00 வந்திருக்குது இப்போ இதையே நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டா DC ப்ளஸ் மைனஸை மட்டும் கனெக்ட் பண்ணி என்ன வர போகுது அப்படிங்கறத மெஷர்மென்ட் காமிக்க போறேன் கொஞ்சம் அடுத்த லெவல் ஈஸியா உங்களுக்கு புரியும் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா கிடைக்கும் ஓகே F1 ஓகே பேட்டரியை ரிமூவ் பண்ணி விட்டுறேன் பேட்டரியை ரிமூவ் பண்ணி விட்டுட்டு 4 வோல்டேஜ் டிசில எடுத்துக்கிறேன் சோ ஆட்டோமேட்டிக்கா 4 வோல்டேஜ் கொண்டு போய் அந்த இடத்துல இன்ஜெக்ட் பண்றேன் தெரியுதுங்களா ஓகே 4 வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்றது உள்ள வந்துருச்சான்னு பார்த்தலாமா ஓகே 3.99 உள்ள வந்துருச்சு சரியா ஐடி லைன்ல எவ்வளவு வோல்டேஜ் வருது 0.30 வருது சேம் அதே மாதிரி தெர்மிஸ்டர்ல 0.29 0.30 எடுத்துக்கலாம் ரெண்டையுமே வச்சுக்கலாம் ஓகேவா ஓகே இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படினாக்க இந்த இடத்துல DC கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு 4.30 அந்த இடத்துல வந்துச்சு एक्चुअली எதுல வந்துச்சுன்னு கேட்டிங்கனா V பேட் லைன்ல வந்துச்சு இந்த இடத்துல 0.30வும் இந்த இடத்துல 0.30 வோல்டேஜும் வந்துச்சு ஓகேவா சோ அப்போ நல்லா கவனிங்க ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணும்போது அந்த இடத்துல 0.00 வருது BMS குள்ள டிவைடட் சர்க்யூட் R2ங்கற ரெசிஸ்டர் இல்லனா R1ங்கற ரெசிஸ்டர் அத ரெண்டு ரெசிஸ்டர் போட்டு டிவைட் பண்ணுவோம் இல்லீங்களா நீங்க ஒருவேளை அந்த நியூட்ரான்ல படிச்சிருந்தீங்கன்னா வோல்டேஜ் டிவைடர்னா என்ன ரெசிஸ்டர் செக்மென்ட்ல கவர் பண்ணிருப்போம் வோல்டேஜ் டிவைடர் கான்செப்ட்ட வச்சுக்கிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டிங்கனா அந்த இடத்துல வோல்டேஜை 0.00வா கட் டவுன் பண்ணிருக்காங்க ஸ்டெப் டவுன் பண்ணிருக்காங்க இதே வர்க்க நம்ம எப்படி எக்ஸ்டர்னலா பண்றது அப்படிங்கிறது தான் சிம்பிள் ட்ரிக் இத அப்ளை பண்ணா ஒரு மாடலுக்கும் நீங்களே செப்பரேட்டா என்ன கேபிள் DC கேபிள் நீங்க செஞ்சிரலாம் நல்ல see X3 Proக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படினாக்க கண்டிப்பா DC கேபிள் வைலி மாதிரி DC கேபிள் வாங்குனாலும் உங்களால அதல வந்து ஆன் பண்ணி பார்க்க முடியாது ஆனா அந்த வோல்டேஜை மெஷர் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படினாக்க நீங்களே வந்து பாத்தீனா சிம்பிளா ரெண்டு வந்து பாத்தீனா ரெசிஸ்டர் வச்சு ஆட்டோமேட்டிக்கா நீங்க செட்டை வேக் அப் பண்ணிரலாம் அதை எப்படி பண்றோம் சேம் இதுக்கு எப்படி பண்ண போறோம் Note 7 Proக்கு எப்படி பண்ண போறோம்ங்கறது ஃபர்ஸ்ட் புரிய வைக்கிறேன்
கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா X3 ப்ரோக்கு என்ன பண்ணுறது, ஏன்னா X3 ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 கனெக்டிவிட்டி கிடையாது. ஓகே, விபேட்டு, தெர்மிஸ்டர், அதே மாதிரி ஐடி லைன், கிரவுண்ட், இந்த 4 லைன் மட்டும் கிடையாது, இன்னும் லைன்ஸ் ஆட் ஆகி வருது. அதுக்கு எப்படி பண்ணுறதுங்கிறத செப்பரேட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. ஓகேவா? ஐடி லைனில் இருந்தும் தெர்மிஸ்டர் லைனில் இருந்தும் நம்மளுக்கு 0 வோல்டேஜ், அதாவது 0.30 வர்றதை நம்ம 0 பண்ணணும். டைரெக்டாக ஷார்ட் பண்ணனாலும் 0 ஆகும் கண்டிப்பாக. ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. நான் என்ன பண்ணுறேன், ஒரு 100K ரெசிஸ்டர் தூக்கி கொண்டு போய் டைரெக்டாக கிரவுண்ட் பண்ண போகிறேன். கிரவுண்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா 0.30 வோல்டேஜ் வர்றது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், 0 வோல்டேஜாக மாறிடும். ஸோ 0 வோல்டேஜாக மாறும்போது நம்மளுக்கு ஈஸியாக ரைட். ஓகே, ஒன் சைடு சால்டர் பண்ணியிருக்கேன், ஸ்க்ரீனில் தெரியலையா? ஓகே, இன்னொரு சைடு கிரவுண்டில் சால்டர் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். ஓகேவா? இதே மாதிரி இன்னொரு ரெசிஸ்டர். ஓகே, கிரவுண்ட் சைடு சால்டர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, அடுத்தது இந்த பக்கம் சால்டர் பண்ணுறேன். ஏன்னா அந்த பேட் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாங்கள் வந்து R&D பண்ணும்போது லைட்டாக என்ன ஆயிடுச்சுன்னா சின்னதாக டேமேஜ் ஆயிடுச்சு. அதனால என்ன பண்ணியிருக்கோன்னு கேட்டால் வேறு ஒரு எக்ஸ்டர்னலாக வேறு ஒரு போர்டிலேருந்து ஜம்பர் போட்டு அந்த பேடை உட்கார வச்சுருக்கோம். ஸோ டெம்பரவரியாக உட்கார வச்சுருக்கோம். அதனால அதை சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை. ஓகேவா? லைட்டாக பெண்ட் பண்ணிக்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க. எஸ், ஓகே, சால்டர் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரே நிமிஷம் கவனிச்சிக்கிங்க. நான் இப்போது இதை டிஸ்பிளேவை வெளியில் வச்சு கனெக்ட் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு நான் இது பண்ணி காமிக்க முடியும். செட் ஆன் ஆகுதா இல்லையா, வேக்கப் ஆகுதா இல்லையாங்கிறது உங்களுக்கு நான் இது பண்ண முடியும். ஓகே, ஓகே, கிரவுண்டை நான் என்ன பண்ணியிருக்கேன், கொஞ்சம் மேலே தூக்கிறேன். ஓகே, ஓகே, கிரவுண்ட் நான் கிளிப் அடிச்சிட்டேன். அதே மாதிரி வி பஸ்ஸை கொண்டு போய் என்ன பண்ண போகிறேன், வி பஸ்ஸில் இன்ஜெக்ட் பண்ண போகிறேன். சாரி, வி பஸ்ஸில் வி பேட், சாரி. ஓகே, அந்த இடத்துல கொஞ்சம் மேடாட் இருக்குது, அதனால ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் ஆன் ஆஃப். ஓகே, செட்டு வேக்கப் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 ரெசிஸ்டர். நான் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க. கொஞ்சம் நான் வீட்டு ஸ்லிப் ஆகிடுச்சு, வேறு எதுவும் இல்லை. பூட்டாவது இருந்தாலுமே இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு மாடலுக்கும் ரெசிஸ்டரோட வேல்யூ மாற்றிக்கிட்டே இருந்தோம்னாக்க கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக. ஓகே, அப்போது இதை இன்னும் ஈஸி பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது இன்னும் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு அடுத்த மாடலுக்கு, ஏன்னா நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 கனெக்டிவிட்டி தான் பேட்டரி கனெக்டரை பொறுத்த வரைக்கும். X3 ப்ரோக்கெலாம் போகும்போது கண்டிப்பாக கனெக்டிவிட்டி ஜாஸ்தியாகும். அப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட்டும் ஜாஸ்தியாகும். அப்போ ஈஸியாக அதை மெஷர் பண்ணிக்கிறதுக்கு ஈஸி ட்ரிக் இருக்குது. பாருங்கள், செட்டு பூட்டாக இவ்வளோ போயிடுச்சு. ஈஸியான ட்ரிக் இருக்குது. அதை அடுத்த வீடியோவில் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி இன்னும் டீட்டெயில்டாக கண்டிப்பாக பார்க்கலாம். பாய்.